எங்ககிட்ட வந்து ஒரு 3 டிமாண்ட்ஸ் வந்து இருந்தது. ஸோ முதல்ல வந்து என்னன்னா, இங்கே ஏற்கனவே இருக்கிற ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்றது வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ அதை கம்ப்ளீட்டாக கலைச்சிட்டு புதுசாக வந்து ஒரு ஐசிசி வந்து ரீகான்ஸ்டிடியூட் பண்ணணும். அதை வந்து எதை வச்சு பண்ணணும்னா, இப்போ இங்கே ஏற்கனவே இருக்கிறது வந்து அந்த போஸ்ட் ஆக்டை வச்சு தான் இருக்குது. ஸோ போஸ்ட் ஆக்டை வச்சு இருக்குன்னும் போது அந்த கமிட்டியில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் உட்பட 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸில் வந்துட்டு இவங்க 2த்தையுமே வந்து எலெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு யார் அவங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணி வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் ரீசெண்டாக வந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸ் படி, அதாவது 2018 நான் ரீசெண்ட்டுன்னு சொல்கிறேன், 2018 வந்த யூஜிசி ரெகுலேஷன் படி ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் உட்பட உள்ளே வந்து மொத்தம் 3 எலெக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யூஜிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், பிஜிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், பிஹெச்டிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அந்த கமிட்டி உள்ளே வந்து இருக்கணும். ஸோ இது வந்து ஒன்று. அதே மாதிரி இங்கே ஏற்கனவே நடந்த எல்லா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் இங்கே நடந்தது, காரைக்கால் கேம்பஸில் நடந்தது, இது எல்லாத்துக்குமே வந்து அந்த இப்போ அவங்க என்கொயரி பண்ணுறாங்க, இந்த ஐசிசியில் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சரி. பட் பேசிக்காக இப்போ ஒரு அவங்க மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு போது பேசிக்காக அவங்க பண்ண வேண்டியது ஒரு சஸ்பென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு அவங்க என்ன என்கொயரி பண்ணுறாங்களோ அதை பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த சஸ்பென்ஷன் கூட பண்ணாமல் அவங்கள சும்மா ஏதோ லீவில் அனுப்புறதோ, பெய்ட் லீவில் அனுப்புறதோ வந்து இல்லை அவங்க வந்து கிளாஸ் எடுக்க வைக்கிறதோ வந்து சரியில்லை.